அடுத்ததாக பத்திரிகையாளர் பிரியன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார், பிரதமரினுடைய தமிழக வருகை 2 நாட்கள் மேற்கொள்ள இருக்கக்கூடிய அந்த தியானம், இது தொடர்பான உங்களுடைய பார்வை? பிரதமரை பொறுத்த மட்டும் அவர் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தை முடிஞ்ச பிறகு உத்தரகண்டோ அல்லது வேற எங்கேயாவது தனிமையான ஒரு இடத்துல போய் தியானம் பண்றது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆக்சுவலா இப்போ இந்த தமிழ்நாட்டில் இந்த குமரி இந்த தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு குமரிக்கு வர்றது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா வந்திருக்கு. எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா தனிப்பட்ட உரிமை அவருக்கு இருக்கு, போய் பண்ணலாம், அவர் தியானம் பண்றதுக்கான உரிமை இருக்கு, அவருடைய உரிமை யாரும் பறிக்க முடியாது, அதெல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனால் பிரதமர் ஒரு நல்ல அரசியல்வாதி. அவருக்கு தெரியும் நாளைக்கு அரசியல்வாதிகளோட எந்த முகமும் எந்த டிவிலையும் தொலைக்காட்சியிலையும் வராது, எந்த பிரச்சாரமும் நடக்காது. ஸோ நாளைக்கு முழுக்கும் மக்கள் மனசுல அந்த அவருடைய இமேஜை பதிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை இன்னைக்கு அவர் பண்றாரு. ஆக்சுவலா ஒரு அரசியல்வாதி இந்த முறையில் அவர் பண்றாரு. தனிப்பட்ட முறையில் அவருக்கு உரிமை இருக்கான்னா உரிமை இருக்கு. ஆனால் தேர்தல் கமிஷன் காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க, இது தடை செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தடை செய்யறதுன்றது கொஞ்சம் அதிகபட்சமா இருந்தா கூட தேர்தல் கமிஷன் ஒரு விஷயத்த பண்ணலாம். இந்த கன்னியாகுமரியில தனிப்பட்ட முறையில் போய் தியானம் பண்றத எந்த தொலைக்காட்சியும் ஒளிபரப்ப கூடாது என்கிற ஒரு இதை போட்டுக்கலாம், ஒரு கண்டிஷனை போட்டுக்கலாம். அந்த கண்டிஷனை போட வேண்டிய அவசியம் இருக்குன்றது என்னுடைய கருத்து. அதை போட்டிருந்தாங்கன்னா தேர்தல் கமிஷன் பாரபட்சம் இல்லாம செயல்படுது, எல்லோருக்கும் ஒரு சமதள ஆட்டத்தை கொடுக்குற ஒரு முறையை கடைபிடிக்குதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இப்போ இவர் தனிமையில போறாரு, தனிமையில அவருக்கு உரிமை இருக்கு, எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அதையே ரிலே பண்றீங்க, நாளைக்கு முழுக்க ரிலே பண்ணுவீங்க, நாளைக்கு ஓட்டு பதியும் போது ரிலே பண்ணுவீங்கன்னா அது தொடர்ந்து நீங்க உங்க முகத்தை வாக்காளர் மத்தியில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. அது எந்த விதத்துல கிடைக்காது. அந்த அந்த வாய்ப்பு மற்ற கட்சிகளுக்கு கிடைக்காது இல்லையா? அதனால இது தேர்தல் கமிஷன் இதை ஒளிபரப்புறது முற்றிலும் தடை பண்ணணும். அவருக்குள்ள தனிப்பட்ட உரிமையை யாரும் மறுக்கல. ஓகே சார், அதாவது பிரதமரினுடைய மௌனத்தை பார்த்தே எதிர்க்கட்சிகள் பயப்படுறாங்க, இது காழ்ப்புணர்ச்சினாலதான் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் இத்தனை நாள் வரையும் 20-30 நாள் பேசினதுக்கு இந்த 3 நாள் மௌனம் போடாதுங்க, 30 நாள் மௌனம் இருக்குதுங்க. அவ்வளவு மோசமா பேசிட்டாருங்க ஒரு பிரதமர். அவ்வளவுதான் என்னுடைய பாயிண்ட். ஓகே சார், இப்போ தமிழகத்துல விவேகானந்தர் மண்டபத்துல தியானம் பண்றதுக்கான காரணம் எதுவும் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? விவேகானந்தர் ஒரு நூற்றாண்டுக்கு மேல முன்னாடி அங்க பண்ணினாரு. அவர் பண்ணும்போது வெறும் பாடம் மட்டும்தான் இருந்தது. அவர் அசராத மன உறுதியோட சுற்றிலும் அலைகள் அடிக்கிறத பத்தி பயப்படாம இரவும் பகலும் பண்ணினார் அவரு. இன்னைக்கு நீங்க சுற்றிலும் கடற்படை, அந்த படை, இந்த படை, வான்படை, எல்லா படையும் பாதுகாப்போட நீங்க பண்றீங்க. நீங்க உங்க தனிப்பட்ட உரிமைன்னு சொல்றீங்க. நீங்க பிரதமரை பதவிக்குரிய எல்லா விஷயங்களையும் நீங்க அனுபவிக்கிறீங்க. அது எந்த விதத்துல கரெக்டா நீங்க உங்க மனசாட்சியை கேட்டுக்கணும். உங்க தனிப்பட்ட உரிமையில நீங்க தியானம் பண்றீங்கன்னா நீங்க சிம்பிளா நீங்க பண்ணிட்டு போலாம். ஆனால் நீங்க உங்களுக்காக ஒரு அரசாங்க இயந்திரங்கள் முழுசா ஒர்க் பண்ணுது, அது எந்த விதத்துல கரெக்ட்? அதுவும் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கும்போது அரசாங்கத்தோட என்டையர் படையும் உங்களுக்காக வேலை செய்யறது எந்த விதத்துல சரி? ஆக்சுவலா ஓகே சார், பல்வேறு கேள்விகளை வச்சிருக்கீங்க, பார்க்கலாம். இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு பிரியன்.